ஹாய். சம்மர் டைமில் அதிகமாக மாங்காய் மாம்பழம் தான் கிடைக்கும். மாங்காயை வச்சு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, காய்ந்த மிளகா, கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு நல்லா பொரியவும் இது கூட 2 மாங்காய் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தோலை நீக்கிட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தோல் கூடயும் சேர்த்துக்கலாம். நான் தோல் கூட சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. வெந்ததும் இது கூட 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா அந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். செட்டிநாட்டில் ஃபேமஸான மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ, பை.